கமலக்கண்ணா, அது என்ன பாய்ஸ்ல நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக் அவுட் ஆகுறீங்களே, என்ன விஷயம்? உங்களை எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் தான் காரணம். வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்று போராடணும். அதுக்கு பேர் தான் கேம். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இனிமேல் இன்னையில இருந்து எல்லா விளையாட்டுலயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இணைச்சு கோச்சு கொடுப்போமா? ஓகே. அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸுக்கு, நீங்க கேர்ள்ஸுக்கு. போதுமா? கேர்ள்ஸ் ஐடா டபுள் ஓகே. ஆமா, என்ன விளையாட்டு? கபடி 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 கபடி. ஓ, கபடி. ஸ்டார்ட். கபடி 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 அமுக்க. கபடி 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 அமுக்கு. கபடி 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 கபடி. ஓ சார், ஒருத்த காலி. கபடி 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 என்ன பொடியா புடிய போறானுங்க? கூப்பிட்ட உடனே போறாங்கல்ல, நல்ல பசங்க. கபடி 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 அலச்சமுக்கு. ஐயோ, மனசுல போறானே போறானே போறானே. சூப்பர். கபடி 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 கபடி. புடிங்கடா, புடிங்க. அப்படியே போட்டு அமுக்குங்கடா. கபடி 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 கபடி. டேய், வானத்தை வாங்கடா. போடா, நான் இருக்கேன்டா. நானா மாஸ்டர், விட்டுடுங்க, நான் போறேன். போடா. எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பிள்ளை மாஸ்டர், ஆளை விடுங்க மாஸ்டர். அறிவிட்டவனே. சரி சரி, இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருக்கீங்க. லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பூரா அவுட். எல்லாரும் போக, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர், நீங்க வாங்க மாஸ்டர். நான் வரவா? நம்மளால இப்ப முடியாது. வாங்க மாஸ்டர். வர முடியாதுன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? பொம்பளை பசங்க தானே, போய் பூந்து விளையாடு. முடியாது முடியாது முடியாது. சார் போங்க சார். மாஸ்டர், மாஸ்டர், நீங்க இப்படி மனசு நிக்கலாமா? போங்க. வேணாம்யா, சும்மா இரு. வேண்டாமா? ஆமா, அப்படி தோத்து போயிட்டீங்க. அப்ப நான் பழையபடி வீட்டு மாஸ்டர், நீங்க எனக்கு அசிஸ்டன்ட். ஓகேயா? எப்பயுமே நான் தான் பிடி மாஸ்டர். ஒரே மூச்சுல 50 பேர் அமுக்கிற பாக்கியா நீ? ஆமா. ஏயா, இந்த பிச்சுட்டே சவாலா? வா. குடிச்சு பாருங்க பாப்போம். சார் சார், என்ன ஆச்சு? மாவனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா, உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா, எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ, எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சவன போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குறேன்? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொள்ளையா நாத்துல நடக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர், அந்த பக்கத்துல பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கமா அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பிடி மாஸ்டரா குப்பை கொட்டிருக்க நீ. உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க, என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பார்க்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி. பிடிங்க பேபிய. இது வந்துடுறேன்.
பேபியா நல்ல கழுத ஒசரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா கையெல்லாம் வலிக்குது, செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க, நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப்பு. வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப்பு. வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப்பு. பாரு இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரி இருக்குடா. என்ன சொல்லுவாங்க? நீதான் நாய். நீதாயா? நீதான நாய். அங்க பாரு மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ரெண்டு பேருக்கு ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, சின்ன நாக்கு. நாக்கு விட நாடிய பாரு அப்படியே இருக்கு. மூக்க பாரு அது மாதிரியே இருக்குடா. முகர கட்டிய பாரியா? ரெண்டு பேரும் மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. ரெட்டப்பல மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா வருது. என்ன பாக்குது? காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. அதானே. யார நாயி? நீங்க தானே நாயி? சரி நாயி, சொரி நாயி. ஏன்டா அறிக்கிட்ட நாய்? நீங்க ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு ராத்திரி பூரா கண்ணு வச்சு காவ காத்துறோம். நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பை மட்டும் எங்களுக்கு போடுவீங்க. இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு எடுக்கிறேன். வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன் ஆடு பின்னாலே இளையுது. மானியத்தாக நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம், கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி சாப்பாடு போடுவீங்களே, அதான் அதான். நான் வரலாமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இதை வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, அடிச்சு நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆட்டு இருக்கா. டேய் நில்டா. என்னண்ணே என்னண்ணே ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது, 4 நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழுந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இதை வெட்டும் போது 4 தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்கறவ நீ தலை எடுத்துக்க. அப்போ தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணே. போ 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 ஆடு ஓடி விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான். இப்படியே இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரை இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க. எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழு கொழுன்னு சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க. கைகால எனக்கு தான். தேவர, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்தேன், நீ கத்து தூக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டுது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பற்றி சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்லினுக்கிறேன், நீ மீசை தோடி நிக்கிற. சரிங்க தலைவரு, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். இங்க ஒண்ணும் இல்ல. அண்ணா நம்ம 2 பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற? விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்டை ராவுத்தருக்கு வித்துட்டாருண்ணே. என்னது தேவரு ராவுத்தருக்கு ஆடை வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு, அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்போ என்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆடை நம்ம தேவர் ராவுத்தருக்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி 2ஆ பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கயா நாயத்த கேட்போம், வாங்கயா. ராவுத்தரே வெளியே வாயா. வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடை எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதையா பேசு. அந்த தேவர் தாண்ட ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா, போய் அவங்கிட்ட கேள்றா. பண்றது பண்ணிட்டு தலைவட்டா பேசுற. நாரா என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. சும்மா இருங்க பை. அவரே கேப்போம். தேவரா, மாரியாத்தாக்கு நேர்ந்து விட்ட ஆட்டா நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விசக்காய்ச்சல், சாக பழை கிடந்தா. யாராவது எட்டி பாத்தீங்களா? ஐயா, மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான், மாரியத்தாளுக்கு எதின்னு கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டிருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம பாய்
வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல யாரும் பிடிக்க போறாங்க. சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மள சண்டைக்கு இழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே 2 ஆகிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா. அவனை சும்மா விடக்கூடாது, அடிங்க அவனை. அண்ணே, அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? உயிரை ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து எனக்கு லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா. ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கடா? ஐயோ. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளிய என்னமோ சொன்னீங்க? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஷ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகரை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. பழக்கானமே. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா. சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான். அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போஸ்ட் வந்துருக்குமா? எங்க இருந்து வந்திருக்க? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது? முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு. இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவா. மண்டை வடிச்சு செத்துருவா? காளியாத்தா எழுதி இருக்கு. காளியாத்தா எழுதிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. முன்னையெல்லாம் காளியாத்தா கனவுல வரும், இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன். கொரியர்ல வரும். இல்ல
ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு, மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். இல்லங்க, ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க, பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன 3 மண்டையும் வெடிச்சிடும். என்னையா எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா? காளியப்பன் காணி கூட வர்றான். கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா, எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காணா? முன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாமா? காளியப்பா, இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆமா, ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கெட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா, ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க, நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இது இந்த கை வேறையா? என்னங்க, ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலமெல்லாம் பார்க்க வேணாமா? குடியா வட்டி போச்சு வச்சுக்கோங்க. என்ன மாமா, ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா, அப்பா, ஐயா, சி அம்மா, இப்ப பேசிச்சு சவத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாடுறேன், திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி, புதினா, சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க, எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரம்பருப்பு, தங்கச்சி பேரு உளுத்தம் பருப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்கு. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா, எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சின்ன பிள்ளையா இருக்குல்ல? பொண்ணு நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பார்க்கணும். ஏங்க, நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆரி மாதிரி கீர் போறிய, துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சபுரம் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சுக்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன மாடசாமி, மாடு முடி செத்து போயிட்டானே. ஐயோ, மாடு முட்டி செத்தே போயிட்டாரா? ஐயோ, ஐயன் அண்ணே, எங்க அம்மாவை ஆத்தா அடிக்கிறேன். ஆத்தா பேர சொல்லி ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன், அவன் செஞ்ச வேலை தானே இது. ஒண்ணு மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். அவனை பழி வாங்காம விடக்கூடாது. காதை கொண்டா. அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்துருக்கேடா. வெண்ண பஞ்சத்துக்கு பிறந்தவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னையா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்?
சாமிய 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. மறந்தே போயிட்டேனே. அப்படியே நின்றா ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்த பத்தம் இல்லாம வந்தா ஆத்தா ஆங்கார ரூபினி ஆயிடுவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்பங்குது. உள்ள போய் சுத்து. சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? ஐயோ உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாளாவது பேண்ட் போட்டுருக்காங்க? தப்பா பேசாதீங்க. ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்குது. மலையேறணும் அத பொலிச்சு போறது, அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் அண்ணே என்ன சொன்னீங்க? பொலிச்சு போறது, பொலிச்சு போறது. அண்ணே பாடாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொலிச்சு போறது. அண்ணே சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. மானம் உள்ள குடும்பத்துல பிறந்தவன். நாங்க என்ன மானம் இல்லாத உங்க குடும்பத்துல பிறந்தவங்க? எல்லாரும் சொல்றாங்களே நானும். யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. ஐயோ அது உங்க இஷ்டம். போலீஸ்ல மாட்டிடுறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி. என்னென்ன காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவேப்பிலையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைக்கோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். அண்ணே நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவகலத்துல தாலியை கட்டு. புதினா ஏற்கனவே கட்டி இருக்கு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினா? இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா. இந்த பக்கம் வா. அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டினேன். ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இதோ பாரு தாலி. என்ன வந்துகிட்டே இருக்கு? தாலியா தாம்பக்கிறானே. கழுத்து பெருசாச்சே. கட்டு தாலி. புதுனாவை சுத்தி வந்து கட்டுறதுக்கு ஒரு வாரம் போடுக்க. இவனை சுத்தி வந்து கட்டுறதுக்கே ஒரு வாரம்னா அவ என்ன எப்படி எல்லாம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானா உங்களை சுத்தி வந்தேன்? நீங்க தான் என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்துதான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீ கட்டு தாலியே. அப்படியா? பின்னால கட்டு. எப்படியோ மாட்டினா 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க்கை. இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போக பாருங்க. இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லல்லா. இது அவளுக்கு தெரியாத. நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே ஐயோ இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன என்னையா ரகல? லாலிலா பாட்ட கேட்கலையா? அவன் பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்னையா அது? ஐயோ ஒரு பைத்தியத்தை பிடிச்ச இதெல்லாம் கட்டி வச்சுட்டீங்களே. ஒண்ணுமில்ல சகல. ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கும், எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோகம் நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடி இருப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்டு குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒரு தடவை சொல்ல போற? நாங்களே நேர்ல பார்த்தோம்ல. கேளுங்களே பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல, கித்தார். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. கேக்கா கேக்கா கேக்கோ. சார் 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 என்ன சார்? சும்மா வாக்கிங் விட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே நம்ம ஒய்ஃப பார்த்து. நம்ம ஒய்ஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா ஒய்ஃப். இல்லண்ணே அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? கேக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம்லன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm பணம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே
ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒண்ணுலண்ணே, சும்மா 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 சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். ஓ தங்கச்சியா? என் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சினீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் கொத்தமல்லி என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் பறந்து ஒரு பூ பாட்டு பாடு. வாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போச்சுதோ உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது என்னங்க? சகல உடனே ரகலையா என்ன? அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து ஏன் நாக்கும் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு கிப்பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப மாட்டீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நிலுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? போ பாட்டுமா. கமான் மதனி. கை கை பாட்டுமா. சகல சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்றேன்? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூலமத்தில் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்ய நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல? வைத்தியரையாவா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கல, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்? 5 லட்சம் வேண்டாம், வாங்க. 5 லட்சம் வேண்டாங்க, வாங்க. என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா இல்ல சகல. ஐயோ